நண்பர்களுக்கு காலை வணக்கம். இன்று மார்கழி மாதம் பிறந்து விட்டது. மார்கழி மாதம் முதல் நாள். இன்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் திருப்பாவை, திருவெம்பாவை ஆகியவற்றில் உள்ள பாடல்களும் அதனுடைய விளக்கத்தையும் பற்றி பார்க்கலாம். முதலில் திருப்பாவை பாடலில் ஆண்டாள் நாச்சியார் அவர்கள் பாடிய முதல் பாடலும் அதனுடைய விளக்கத்தையும் பற்றி பார்க்கலாம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மங்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கன்னி யசோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மயம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கு பறை தருவான் பாரோர் புகழ படித்தோளாய் பாரோர் புகழ படிந்தேளோர் எம்பாவாய் அப்படின்னு பாடுறார். என்னுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, மார்கழி மாதம் 30 நாளும் குளிர்காலம் ஆரம்பிச்சிடும், பனிக்காலம் ஆரம்பிச்சிடும். அதனால் கிராமங்களெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கூட சில கிராமங்களில் இது நடைமுறையில் இருக்குது. காலையில் 4 மணிக்கெலாம் எந்திரிச்சிடுவாங்க. எந்திரிச்சு குளிர்ந்த நீரில் குளிச்சுட்டு எல்லோரும் கோயிலுக்கு போய் விளக்கு பொருத்தி சாமி கும்பிடுவாங்க. இல்லைன்னா வீட்டிலையே உட்காந்து அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு குளித்து விளக்கு பொருத்தி பூஜை செய்வாங்க, இறைவனை வேண்டுக்கிடுவாங்க. இப்படி செய்யும்போது அந்த குளிர்ந்த பனிக்காற்றும் காலையிலே எந்திரிச்சு நம்ம குளிர்ந்த நீரில் குளிக்கும்போது உடல் முழுவதும் புத்துணர்ச்சி படும். அதே மாதிரி நல்ல ஒரு ஆரோக்கியமும் கிடைக்கும். அதான் இந்த மாதிரி பாடலை படிக்கிறாப்புல. இதில் ஆண்டார் நாச்சியார் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் அப்படின்னா, மார்கழி மாதத்தில் வரக்கூடிய முழு பௌர்ணமி நாளில் முழு மதி நிறைஞ்சி இருக்கான். அப்போ நம்ம எல்லோரும் எந்திரிச்சு காலையில் நீராட எல்லோரும் போய் குளிர்ந்த நீரில் நீராடி ஆய்ப்பாடி செல்வ சிறுமியர்கள், ஆயர்பாடியில் உள்ள சிறுமிகளே நீங்கள் எல்லோரும் எந்திரிச்சு வாங்க, நம்மளெல்லாம் காத்தருளும் நந்தகோபன் கண்ணபிரானை, அதாவது கிருஷ்ணனை, நாராயணனை நாம் துதித்து பாடுவோம். எல்லோரும் யசோதையினுடைய சிங்கமான சிங்கத்தை போன்ற கரிய மேனியுடைய செங்கன் கதிர்மயம் போல் உள்ள பிரகாசமாய் சூரியனை கூட பிரகாசமாய் உள்ள முகத்தையுடைய நாராயணனை, நமக்கு அருள் தரும் நாராயணனை நாம் வேண்டி பணிவோம். எல்லோரும் எழுந்து வாருங்கள் என்று அழைக்கிறார். நன்றி, வணக்கம்.